கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 27 சோமவார விரத கதைகள். அதன் தொடர்ச்சி. வஜ்ரபாகு என்ற அரசனொருவனுக்கு ஏராளமான பகைவர்கள் இருந்து வந்தார்கள். அப்போது அந்த அரசன் இந்த சோமவார விரதத்தை அனுஷ்டித்து பகைவர்கள் அற்றவனாக ஆகிவிட்டான். கீசகன் என்ற அந்தணனோ இந்த சோமவார விரத மகிமையால் யமனை கூட வென்றுவிட்டான். சிம்மன் என்ற அரசன் இந்த விரதத்தை மேற்கொண்டதன் விளைவாக அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அடையப் பெற்றான். வேதங்கன் என்பவன் இந்த சிறந்த விரதத்தை அனுஷ்டித்து தன் மனைவியுடனும் மானிட சரீரத்துடனேயே சிவலோகத்திற்கு சென்றான். தர்ம வீரியன் என்பவன் இந்த சோமவார விரதத்தை கடைபிடித்து மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு சென்றான். கர்க்கசீலன் என்பவன் இந்த விரதத்தை புத்திர பௌத்திரர்களோடு அனுஷ்டித்து அதன் பயனாக இந்த உலகத்தில் சகலவித போக போக்கியங்களையும் அனுபவித்துவிட்டு பிறகு அவர்களோடு சேர்ந்து சிவலோகத்தை அடைந்து முடிவில் மோட்சத்தையும் அடைந்தான். சத்தியசந்தன் என்பவனின் மகனான விராடன் என்பவன் மகா பாபியாகவும் திருட்டுத் தொழிலில் ஈடுபட்டும் பரஸ்திரிகளிடம் சகவாசம் கொண்டும் மகா துன்மார்க்கர்களாக திரிந்து வந்தான். அவன் ஒருநாள் வேசியொருத்தியின் வீடு தேடிச் சென்றபோது சில காவலாளிகள் ஆயுத பாணிகளாக அங்கே வந்தார்கள். அவர்களைக் கண்டவுடன் விராடன் அஞ்சி நடுங்கியவனாக அங்கிருந்து கானகம் ஒன்றை நோக்கி வேகமாக ஓடிச் சென்று விட்டான். அப்போது நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. காட்டிற்குச் சென்ற விராடனுக்கு அன்றைய தினம் பூராவும் சாப்பிடுவதற்கு ஆகாரம் எதுவுமே கிடைக்கவில்லை. அதனால் அவன் அங்குள்ள கிழங்குகளையும் காய்கனிகளையும் பிடுங்கி தின்றுவிட்டு அந்த காட்டினுள்ளேயே அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அதற்கு மறுநாள் ஒரு நச்சுப்பாம்பு அவனை நன்றாக கடித்து விட்டது. அதனால் விராடன் விஷம் தலைக்கேற உயிர் துறந்து விட்டான். அப்போது அவனை கட்டியிழுத்து கொண்டு போவதற்காக யம தூதர்கள் அங்கு விரைந்து வந்தார்கள். அதே சமயத்தில் அங்கு வந்திருந்த சிவ தூதர்கள் யம தூதர்களை அடித்து விரட்டிவிட்டு விராடனை ஒரு திவ்யமான சிம்மாசத்தில் ஏற்றிக்கொண்டு சிவலோகத்தை நோக்கி சென்றார்கள். சிவ தூதர்களால் விரட்டியடிக்கப்பட்ட யம தூதர்களோ தங்கள் தலைவனிடம் விரைந்து வந்து எல்லா விவரங்களையும் அவனிடம் தெரிவித்தார்கள். உடனே யமன் அங்கிருந்து சட்டென்று புறப்பட்டு சென்று பாதி வழியில் சிவகணங்களை சந்தித்து அவர்களை வணங்கினான். பிறகு அவர்களை நோக்கி, சிவகணங்களே, இந்த மகா பாபியை எதற்காக இப்படி விமானத்தில் ஏற்றிக்கொண்டு செல்கிறீர்கள்? இவன் எந்த ஒரு புண்ணிய காரியத்தையும் செய்ததாக எனக்கு தெரியவில்லையே என்று வினவினான். அதை கேட்டதும் சிவகணங்கள் அவனை நோக்கி, யமனே, இவன் சோமவாரத்தில் மழையால் நீராடப் பெற்று அன்னத்தை ஆகாரமாக உட்கொள்ளாமல் கிழங்கு காய் கனிகளையே உணவாக உட்கொண்டு நடுக்காட்டில் சஞ்சரித்து வந்தான். ஏதோ புண்ணிய வசத்தாலும் தெய்வ வசத்தாலும் இவனுக்கு இவன் அறியாமலேயே சோமவார விரதத்தை அனுஷ்டிக்கும்படி நேர்ந்துவிட்டது. அதற்கு மறுநாள் இவன் பாம்பு ஒன்றினால் கடிக்கப்பட்டு உயிரை விட்டிருக்கிறான். அந்த புண்ணிய மகிமையால்தான் இவனுக்கு சிவலோகத்தை அடையும் வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. சிவலோகத்தில்
இவன் நீண்ட காலம் தங்கியிருந்து விட்டு கடைசியில் மோட்சத்தையும் அடையப் போகிறான் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவர்களுக்கெல்லாம் தேவனான சிவபெருமானின் உத்தரவின் பேரிலேயே நாங்கள் இங்கே வந்து சேர்ந்தோம். ஆகையால் நீ வீணாக எங்களுடன் வருவதை விட்டுவிட்டு உன்னுடைய உலகத்திற்கே திரும்பிச் சென்று விடுவதுதான் நல்லது என்று கூறினார்கள். அவ்வார்த்தைகளை கேட்டதும் யமன் அஞ்சி நடுங்கியவனாக சிவ தூதர்களையும் அந்த புண்ணிய புருஷனான விராடனையும் வணங்கிவிட்டு தன் உலகத்திற்கு போய் சேர்ந்தான். சிவபிரானின் பிரியத்திற்கு பாத்திரமான விராடனும் சிவலோகத்தை அடைந்து அங்கு நீண்ட காலம் தங்கியிருந்து முடிவில் மோட்சத்தையும் அடைந்தான். இது போலவே சந்திரனும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து பரமசிவனாரிடமிருந்து சந்திரன் என்ற தன்மையை அடைந்தான். அப்போது அவனுக்கு எதிரில் சிவபெருமான் காட்சியளித்தவுடன் அவன் அவரை மகிழ்ச்சி பெருக்கோடு வணங்கி, ஈசனே, இந்த மகிமை வாய்ந்த விரதத்திற்கு சோமவார விரதம் என்ற பெயர் உண்டாக வேண்டும். இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு தங்களுடைய பேரருளால் அவர்கள் கோரும் சகல மனோபீஷ்டங்களும் நிறைவேறி முடிவில் மோட்சமும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவ்வாறே அவன் வேண்டிய வரத்தை கொடுத்துவிட்டு சிவபெருமான் மறைந்தார். ஆகையால் சோமவாரத்தில் ஸ்ரீ சிவபெருமானுக்கு பிடித்தமான இந்த சிறந்த விரதத்தை எவர்கள் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு அப்பெருமான் தம் தேவியான பார்வதி தேவியோடு பிரதட்சியமாகி மனதில் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் என்பது நிச்சயம். சிவசங்கரருக்கு பிரியமான இந்த சோமவார விரத மகாமித்யத்தை எவர்கள் படிக்கிறார்களோ, கேட்கிறார்களோ அல்லது கேட்கச் செய்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் சகல போகங்களையும் குறைவர அனுபவித்துவிட்டு மகிழ்ந்திருந்துவிட்டு கடைசியில் மோட்சத்தையும் அடைவார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.